இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் உண்டாயிருக்குது என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்தில் எப்படியாக நாம் வாசிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரர்களே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல என்று சொன்னால் அது பலத்தில் எப்படியாக உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். அது நம்மிடத்தில் உண்டாயிருக்கிறதா என்று சொல்லி நம்மளை பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கிறோமா இல்லை என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், நன்கு அதை கவனித்து ஆராய வேண்டும். இல்லைன்று சொன்னால் அது பலத்தில் உண்டாயிராமல் போய்விடும். பேச்சில் உண்டாயிருந்தால் அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி. அப்போ அந்த பலத்தினாலே, கர்த்தர் தருகிற அந்த பலத்தினாலே நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க அந்த பலன்தான் நமக்கு போதுமானது என்று சொன்னால், அந்த பலத்தினாலே நம்மளை தாங்கி வழி நடத்துகிறவர், நம்மளை காப்பாற்றுகிறவர் அவர்தான். அதனால் இந்த பலத்தை ஆமென் அவருக்குள்ளாக நிலைநிறுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டுதல் செய்வோம். ஆமென்.